ஓகே, மார்னிங் வந்து ஒரு வாக் வந்தேன். அந்த வாக்லேயே ஒரு டாக்கை முடிச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் அந்த டாக்கை இங்கேயே போட்டுடுறேன். எல்லாருக்குமே காலையில் எழுந்தா ஐயோ நம்மளுக்கு 24 வயசாயிடுச்சு, 25 வயசாயிடுச்சு, ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆகும். என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கால் பண்ணா, எனக்கு 25 வயசாயிடுச்சுடா, ஒரு ஃபீலிங்காக இருக்குடா, நான் எதுவும் செய்யலடா, அவங்கவுங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஜாப் போயிட்டான், அவனை மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லி ஒவ்வொன்றா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அவன் ஃபீல் பண்ணி என்னையும் ஃபீல் பண்ணி விட்ருவான். சரி, இப்படி ஒரு 25 வயசுக்குள்ளே நம்ம என்னத்தெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சாலிடான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஓகே, இதெல்லாம் செஞ்சுருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 25 வயசுக்குள்ளே, இந்த ஒரு 26 வயசுக்குள்ளே நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஒரு நல்ல மைண்ட் செட்டில் அதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கும் இல்லையா? அதனால தான் அதை எல்லாத்தையும் ஒரு 5 விஷயத்தை எடுத்து இந்த வீடியோவில் அப்படியே தெரிக்க விட போகிறேன். இது எல்லாமே என்னோடய மைண்டில் ரூட்டடாக ஒரு 4 to 5 இயர்ஸாக இருக்கிறது. நான் காலேஜ் டிகிரி படிக்கும் போது இருந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்காக தெரிக்க விட்டுறேன். ஓகே, 25 வயசுனா ஐடியெல்லாம் எப்படி இருப்போம்னா, இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருப்போம். காலேஜ் படிச்சுட்டு ஐயோ என்ன ஜாப் வருது, என்கிட்ட ஒரு ஸ்கில் எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த காலேஜில் படித்தாவே வேலை கிடைக்குமானே தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லைனா வந்து ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், ஜாப்லேயே இருந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு சிலர் பிஜி டிகிரி படிக்கலாம், ஒரு சிலர் வந்து நான் மேரேஜை பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்து சாலிடாக மேக் பண்ணணும், அப்போ தான் எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குவாங்க அப்படின்னு என்ன வெர்ஷன் வேணா இருக்கலாம். ஸோ இதில் எந்த வெர்ஷனாக வேணா இருங்க. ஆனால் நான் சொல்கிறேன் 5 விஷயத்தை தயவு செஞ்சு ட்ரை பண்ணியாச்சு பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபன்னாக மேக் பண்ணுறேன், ஜாலியாக ஜிம்கானாவாக பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்களா? நான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த விஷயம் தான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அது என்னென்னா, நம்ம நெஞ்சு படபடக்கு ஒரு நிமிஷம் ஐயோ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமே, இத்தனை நாள் ஜாலியாக இருந்துமே அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ், 25 வயசில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இல்லை, ரெஸ்ட் ஆஃப் லைஃப்லேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம், நம்ம என்ன ஜாப் கரியர் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். நம்மளுக்கு பெரிய ப்ரெஷரெல்லாம் இல்லை. காலேஜில் தான் கொஞ்சம் படபடன்னு இருக்கும், பட் அந்த படபடப்பை கொஞ்சம் அடக்கிக்கிட்டு நம்ம ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், என்ன ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம தேட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிங்கிள் இம்பார்ட்டண்டான திங். நம்மளுக்கு டைம் இருக்குது, எக்கச்சக்கமான டைம் இருக்குது. 22 23 ஆகுதுன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம். எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்குமான்னு பயமாக தான் இருக்கும். கிடைச்சாலும் ஓகே இது செட்டில் ஆகிடுமான்னு பயமாக தான் இருக்கும். பட் யூ கேன் ஸ்டில் கீப் ட்ரையிங். ஏன்னா இது வச்சு தான் நம்மளுக்கான ஸ்டேட்டஸ், நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகிறது, நமக்கான கான்ஃபிடென்ஸ், லீவ் பண்ணுறதுக்கான மணி எல்லாமே இதில் இருந்தால் வரும். ஸோ இதை வந்து ஜாலியாக ஃபைன் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்குது. நானெல்லாம் இந்த ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாச்சும் நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கெமிஸ்ட்ரி தான் படித்தேன், பிடிக்கலன்ட்டு வெப் டெவலப்மெண்ட் அப்படியே படித்து அப்படியே ஜாப் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பிடிக்கலன்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீப் ஹாப்பிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம் ஜாப் தான். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இந்த ஒரே ஒரு ஜாப்பை தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஜாப்பை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஸ்விட்ச் பண்ணலாம். கோடிங், டிசைனிங், இல்லை நீங்கள் படித்த டிகிரி, இல்லை நான் டீச்சிங் போகிறேன், அது போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? போய் பர்ஃபெக்டாக ஒரு 4-5 புக்கை படிச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பீச்சை கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப குரூஷியலான விஷயம், பிஸ்னஸ், ஜாப் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணி வெறித்தனமாக போய்ட்டுருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை மட்டும் 25 வயசுக்குள்ளே செஞ்சுடுங்க. அதை தாண்டி போக மாட்டேங்குன்னு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போது நம்மளுக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, கரண்ட் பில் கட்டணும், வீடு கட்டணும், அதை கட்டணும், கடன் கட்டணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. உங்களை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. கோ அண்ட் ஃபைண்ட் தட் யூ லவ் அப்படின்றத விட கோ அண்ட் ஃபைண்ட் சம்திங். ஓகே. ரெண்டாவது, இது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், லவ். ப்ரோ நான் இந்த வயசில் லவ் பண்ணலாமான்ட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டேன். கண்டிப்பாக லவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ கண்ணை மூடிட்டுலாம் லவ் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, யாருக்கு தான் லவ்னா பிடிக்காது, லவ் பண்ணணும்னு யாருக்கு தான் தோணுது? இன்கேஸ் எனக்கு தோணலைன்னா அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட நிறுத்துங்க. அவர் வந்து உலகத்திலே அதிசய பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம கரியரில் செட்டில் ஆகல, என்ன ஃபிகர் அவுட் பண்ணுறதுனே தெரியல, இந்த டைமில் போய் லவ் பண்ணி நான் மாட்டிக்கலாமா ப்ரோனா? நான் சொல்கிறேன் கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவனுக்கெல்லாம் லவ் இருக்குது நம்மளுக்கு இல்லைன்ட்டு, மூவி பார்த்துட்டு சாங்ஸ்லாம் கேட்டுட்டு நான் லவ் பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டிங்கன்னா அது ராங்.
ட்ரூவாகவே லவ் ஆக்சுவலாக எந்தெந்த இடத்துலேருந்து வரும்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிற இடம், எதிர்த்து எங்கேயாச்சும் பார்த்து, இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லவ். ஓகே, அதில் நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாகவே உங்களுக்கு லவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அர்ஜ் இருந்தால் மட்டும் பண்ணணும். அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணுறது, எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு லவ் போய் பண்ணுறது, அதெல்லாம் யூ ஷுட் அவாய்ட். நேச்சுரலாகவே அந்த லவ் வருதுன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ வித் தட். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். மற்றது எல்லாமே இந்த வயசில் வருது தான். எல்லாருக்குமே லவ் பண்ணணும்னு ஒரு ஆர்ஜ் இருக்கும். எனக்கு கூட தான் இருக்குது. இப்போ கூட யாராச்சும் லவ் பண்ண நான் பண்ணிவிடுவேன். அந்த ட்ரூவாக வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இங்கே என்னென்னா அந்த ட்ரூவாக வந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஒரு அர்ஜுனால் போய் அந்த லவ் பண்ணுறன்றது வேணாம். இன்றைக்கி இருக்கிற மூவி சாங்ஸ்லாம் வேறு ரகம் நம்மளை தரமாக செஞ்சு விட்டுரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வயசில் நீங்கள் லவ் பண்ணாமல் எந்த வயசில் போய் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்க போகிறேன். அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. அது வந்து ரியலாகவே வருதுன்னா why you should உங்களுக்குன்னு வர அந்த எமோஷனை ஒய் யூ ஷுட் கண்ட்ரோல் அப்படின்னு தான் கேட்பேன். என்ன தான் அது இது இருந்தாலும். ஸோ நான் சொன்னது மைண்டில் இருக்கும். அதுக்கு முன்னாடி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது நான் எப்படியாச்சும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இல்லை இன்னொரு சேனலில் தான் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பண்ணவே கூடாது அப்படின்னு தோணிடும். இன்கேஸ் அதையும் பார்த்துமே உங்களுக்கு லவ் வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கோ வித் தட். ஏன்னா அது ட்ரூ லவ்வாக இருக்கும். நான் அந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ்னே இருக்கும். லவ் பண்ணுறதுனால வர டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு பிரித்து மேய்ஞ்சிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டுமே அந்த பொண்ணு பையனை ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னா அது ட்ரூ லவ். ஸோ அப்படி கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு லவ் பண்ணுவீங்களான்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இல்லை ப்ரோ எனக்கு லவ்வே வரல யார் மேலுமே அப்படின்னீங்கன்னா, ஹேய் ஐ வாண்ட் டு பி யூ ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா ஜாலியான ஸ்டேட்டு தான். லவ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஜாலியான ஸ்டேட் தான். என்ன கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், லவ் வந்து ஒரு பீக்கான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயம். பட் அது இல்லைனாலுமே பீக்கான ஹாப்பினஸில் இருக்கலாம். ஏன்னா அதில் வர ப்ராப்ளத்தை பார்த்துட்டிங்கன்னா ஒய் நான் ஜாலியாகவே இருந்தேனே அப்படின்னு இருக்கும். பிளாக் ஆகிடும். ஃபுல் லைஃப்மே பிளாக் ஆன மாதிரி இருக்கும். என் லைஃப் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ லவ் இருக்கிறதும் நல்ல விஷயந்தான், இல்லாத இருக்கிறது கூட நல்ல விஷயந்தான். ஓகே, இதுக்கு மேலே இதில் நான் வந்து உங்களுக்கு எந்த அட்வைஸ் கொடுக்கல. கண்டிப்பாக லவ் பண்ணணும்லாம் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் கரியர், லைஃப், அது இது ஃபினான்ஷியலி எல்லாமே அடிவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஃபெயிலியர் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்கள் கதை முடிஞ்சிடும். அதுலேருந்து வெளியே வருது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். நிறைய பேர் அதிலே மாட்டிப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இன்னும் லவ் ஃபெயிலியர் சாங்ஸை வச்சுட்டே இருக்காங்க. டேய் அதுலேருந்து வெளியே வாங்கடான்னு நானே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு வெறித்தனமான வேர்ஸ்டான விஷயம். ஸோ அது அவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் என்பதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த திங் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ. பட் லவ் இஸ் பியூட்டிஃபுல், யூ கேன் ட்ரை தட். ஓகே, ஒரு ஃபைனல் அட்வைஸ். லவ் பண்ணுறதுன்னா ட்ரூவாக இருங்க, வச்சு செஞ்சிடாதீங்க எல்லாரையும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் சொல்லிவிட்டு நம்ம இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விஷயத்து போயிடுவோம். அடுத்து 3வது விஷயம், டேக் அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ப்ரோ ஒன்றும் புரியலன்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து வயசே 25 தான் ஆகுது. இப்போ ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, போய் கற்றுக்கங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. ஒரு ஜாப் பண்ணணுமா, போய் பண்ணுங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, போய் பண்ணுங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. போய் லவ் பண்ணணுமா பண்ணுங்க. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சா விட்டுருங்க. இந்த மாதிரி யூ கேன் அந்த லேபில் போய் ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரியான வயசு தான் இது. உங்களுக்கு எது வேணுமோ இஷ்டத்துக்கு கீப் ஜம்பிங் பிட்வீன் இருக்கும். ஸோ அன்லிமிட்டடான ரிஸ்க் எதில் வேணால் இருக்கலாம். நோ ஒன் கேனாட் ஆஸ்க் யூ. ஏன்னா இது உங்கள் லைஃப். இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்குது. ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு 24 25 ஆகிட்டாலும் பரவாயில்ல. யூ ஹாவ் டைம், யூ கேன் ஃபிகர் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டேக் அன்லிமிட்டட் ரிஸ்க். இந்த என்னால் முடியல, முடிச்சிடுது என்ன. பட் இந்த வயசில் எக்கச்சக்கமான செட்பேக்ஸ் வரும். நீங்கள் நினச்ச விஷயம் கரெக்டாக போகாது. நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கெல்லாம் இது வருமானு நினச்சிருப்பீங்க, இது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு நினச்சிருப்பீங்க. உள்ள ஒரு பயம் இருக்கும், படப்படப்பு இருக்கும். நம்ம கரெக்டான விஷயத்தை தான் செஞ்சிட்டு இருக்குமா, கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு பயம் இருக்கும். ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது கரெக்டாக வராது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். திடீர்னு டிப்ரெஸ் ஆகும். நைட்டில் சாங்கை கேட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஐயோ நான் எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறேன்,
ஐயோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லவ் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், உங்களுக்குன்னு எக்கச்சக்கமான டிப்ரெஸ், செட்பேக்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். திடீர்னு சேடாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவீங்க அப்படின்னு எல்லா விஷயமுமே உங்களை வச்சு செய்கிற வயசு தான் இது. ஸோ செட்பேக்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆகாத போகும், எல்லாமே நார்மல் தான் ப்ரோ. ஜஸ்ட் ஸ்டில் யூ ஸ்டில் ஹாவ் டைம் அப்படின்ட்டு தான். 25 வயசு முடிஞ்சால் கூட என்ன, 26 தானே போயிட்டுருக்கு, யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ செட்பேக்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வரும், நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய குழம்பும், நிறைய மைண்ட் செட்டு அப்செட் ஆகும், டவுன் ஆகும், எல்லாமே ஆகும். தட்ஸ் குவைட் நார்மல் இந்த வயசில், எல்லா வயசுலேயும் தான். அதுக்கப்புறம் இந்த வயசில் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுற விஷயம். இதை பற்றி ஃபைனலாக பேசுகிறேன். அதாச்சும் என்னென்னா, இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்றதை கொஞ்சம் தூவி விடுங்க. எலான் மஸ்க் கிட்ட இருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு கடன் வாங்கி ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்கள். ஒரு விஷயம் கரெக்டாக போகலன்னா ஏன் அது கரெக்டாக போகலன்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணி அது நீங்கள் நெக்ஸ்ட் போங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் வந்து நல்ல மைண்ட் செட்டில் இருக்கிறது, செட்பேக்ஸ் வந்தாலையும் நெக்ஸ்ட் போகிறது அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு டேக் அன்லிமிட்டட் ரிஸ்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ ஸ்டில் ஹேவ் அன்லிமிட்டட் டைம். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு 45-50 டேஸ் போதும். ஸோ ஒரு விஷயம் ஒர்க் ஆகலைன்னா நோ வரிஸ், கோ டு நெக்ஸ்ட். ஜஸ்ட் ஜாலியாக ஃபன்னாக ஃபிகர் அவுட் அண்ட் கோ. செட்பேக்ஸ் இருந்தால் நோ வரிஸ் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம 4வது விஷயம் போவோம். ஓகே, 4வது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் வந்து பேலன்ஸ் பண்ண பாருங்கள். இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் நீங்கள் ரொம்பவே முக்கியமாக பேலன்ஸ் பண்ண வேண்டிய மூணு முக்கியமான விஷயம் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். காலையில் சீக்கிரம் எல்லாம் பாருங்கள், சீக்கிரம் தூங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் எப்போ வேணால் தூங்க, எப்போ வேணால் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 8 hours தூங்குங்க. காலையிலேருந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. நான் ஆல்ரெடி நல்லா ஷேப்பாக தான் இருக்கேன், எக்ஸசைஸ் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்டை எடுத்து உள்ளே இருக்கிறது நிறுத்துங்கன்னு சொல்லலை, லிமிட் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்கஹால், சிகரெட் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ், நல்ல ஸ்லீப், நல்ல ஒர்க் அவுட் இதெல்லாம் இருந்துச்சுனாலே உங்கள் பாடி நல்லா தான் இருக்கும். ட்ரை டு அவாய்ட் அன்னெசரி ஃபுட். இந்த வயசில் நம்ம ஹெல்த்தை கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அது கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெல்த். நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணணும், எதில் ஏர்ன் பண்ணணும்னு பாருங்கள். ஏர்ன் பண்ண மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். இல்லை ஏர்ன் பண்ணலன்னா எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலான்னு கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே பாருங்கள். பிஸ்னஸ், கரியர் அப்படின்ட்டு ஏர்னிங் வைஸ் பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்து அதில் பார்த்துக்கோங்க. 3வது வந்து ஹாப்பினஸ். உங்களோட ஹாப்பினஸ் வந்து ஒரு தேர்ட் திங் வைக்காதீங்க. போய் ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு கார், பைக் வாங்குறேன் அது இதுன்ட்டு எது மேலேயும் உங்களோட ஹாப்பினஸ் எது மேலே வச்சிடாதீங்க. ட்ரை டு பி ஹாப்பி பை யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாச்சும் டூ சம் ஒர்க். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். டிக் சம்திங், கெட் ஹாப்பினஸ். டூ சம் குட் திங்ஸ், பேட் திங்ஸ் செஞ்சு ஹாப்பினஸ் கெட் பண்ணுறது. லைக் மூவி பார்க்குறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சு ஹாப்பினஸ் கெட் பண்ணுறதை விட்டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஹாப்பினஸ். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இது 3த்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ரொம்ப பேசிட்டேன். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். ஸோ இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த பேலன்ஸ் எப்படியாச்சும் இந்த 3 தான் லைஃப்லேயே முக்கியமான விஷயம். இந்த 3 மட்டும் எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஓகே, 5வது விஷயம் என்னென்னா, இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு இல்லை, ரெஸ்ட் ஆஃப் லைஃபுமே கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான். ஒரு சாலிட் செட் மைண்ட் செட்டை எப்பயுமே பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாச்சும் என்ன ஒரு டிசாஸ்டர் புயலே வந்தாலும் அது நான் தாங்கிடுவேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு சாலிட் செட் ஃப்ரேம் ஒர்க். அது வந்து ஒரு பேட் திங்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் வந்து கரெக்டான ஆங்கிள்லேயே எப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணணும். லைக் வந்து ஓகே, நான் ஒரு விஷயம் ராங்காக போயிடுச்சுன்னா ஓகே இதனால தான் ராங்காக போயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் திங் செய்ய கரெக்டாக போகணும் அப்படின்ற மாதிரி. லைக் உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏன் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கு ரீசன் பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது கரெக்டாக வரலன்னா ஓகே அது கரெக்டாக வரலன்னு பார்த்துட்டு போகணும். இல்லைனா எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சாலிட் செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். நவல் ரவிகாந்த் சொல்கிற மாதிரி லிசன் எவ்ரி ஒன், இக்னோர் எவ்ரி ஒன். எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டுக்காங்க, அதுலேருந்து இன்சைட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லோரும் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டில் கரெக்டாக என்ன தோணுதோ அது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சாலிட் செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். டிசாஸ்டரும் சரி, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் சரி அப்படின்ட்டு ஒரு சாலிட் செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். இது எப்படி பில்ட் பண்ணலான்னா, யூ கேன் ரீட் புக்ஸ், லிசன் பாட்காஸ்ட் அப்படின்ட்டு டன்ஸ் ஆஃப் விஷயம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி சாலிட் செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். என்னோடய மைண்ட் செட் இப்படி தான் ஷேப்பாக இருக்கும். நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறேன், அது கரெக்டாக வந்தால் ஓகே, கரெக்டாக வரலனாலே ஓகே, நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சாலிட் செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை பில்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு வந்து ஒரு சிலர் நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எலான் மஸ்க் இருக்கார், நவல் ரவிகாந்த் இருக்கார், இந்த மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன். எலான் மஸ்க்னா ஆன்டி ஃப்ராஜைல் மைண்ட்
செட், என்ன நடந்தாலும் பவுன்ஸ் பேக் ஆகிறது, ஒரு விஷயத்தை கீப் லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கிறது, 100 hour ஒர்க் வீக் எலான் மஸ்க். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ப்ரொடக்டிவிட்டியிலிருந்து, மணி மேனேஜ்மெண்ட்லேருந்து, லேர்னிங்லேருந்து, ஒரு விஷயம் கரெக்டாக போகலன்னா பவுன்ஸ் பேக் ஆகுறதுன்றது இருந்து, ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறதுல இருந்தது, இப்படின்ட்டு ஒரு சாலிட் செட் ஆஃப் மைண்ட் செட்டை யூ ஷுட் பில்ட். இது வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தீங்க, நிறைய விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். இல்லைன்னா ஸ்மார்ட்டாக எல்லோரும் மாதிரி புக்ஸ் பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டு லிசன் பண்ணி யூ கேன் பில்ட் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முடி நிற்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் 5வது விஷயம். நீங்கள் இப்படி பார்க்கலாம், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் எடுத்துக்கங்களேன். ஆனால் அது ஆக்சுவலாக அது பெரிய ப்ராப்ளமே இல்லை. லைக் உங்களுக்கு ஜாப் கரெக்டாக போகல அப்படின்றது, ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக போகல, லவ் கரெக்டாக போகல, ஏதோ ஒரு விஷயம், இதெல்லாம் உங்கள் கையில் கொடுத்த ஒரு ப்ராப்ளம். இன்டர்வியூவில் உங்கள் கையில் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, சால்வ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். அதை ஈஸியாக ஜாலியாக ஃபன்னாக சால்வ் பண்ண பாருங்கள். சால்வ் பண்ண முடியலனா ஓகே தட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு இருக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வாட் எவர் கிரைசிஸ் கோயிங் ஆன், ஓகே இந்த கிரைசிஸ் இதனால தான் ஆகுது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு யூ வில் பி ஹாப்பி, கூலாக இருக்கிறதும் சரி, அதை எப்படி சால்வ் பண்ணுறதும் சரி, வாட்ஸ் ரைட் வாட்ஸ் ராங் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறது, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாதுன்னு பார்க்குறது, ஆல்வேஸ் ட்ரை டு சீக் ட்ரூத். அதாச்சும் இதுதான் இங்கே ஆக்சுவலாக போயிட்டுருக்கு, இந்த சுச்சுவேஷன் இதுதான் போயிட்டுருக்கு, இது இப்படி தான் போகும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். நான் சொல்கிற 2 பேரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எலான் மஸ்க், நவல் ரவிகாந்த். யுவர் லைஃப் வில் பி செட்டில்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்க பேசுகிறது சொல்கிறது எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கலாம். எலான் மஸ்க்லாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பார் போய் பாருங்கள். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஃபன்னாகவும் இருக்கலாம். ட்ரை டு பி ஃபன். எப்பயுமே ஃபன்னாக இருக்க முடியலனாலும் ட்ரை டு ஆட் சம் ஃபன் வித் யோர் செல்ஃப் ஆன் யுவர் ஒர்க், உங்களை சுற்றி அரௌண்ட் எப்படி வேணால் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பேசிட்டோம். ஓகே, 25 வயசுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்தை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா, யூ கேன் ட்ரை டு ஃபிகர் அவுட் பை யுவர் செல்ஃப். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றா ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பேன். எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது, லவ் பண்ணுமா வேணாமா, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, கரியர், இப்படி எல்லாத்தையுமே நான் அப்பப்போ முடிஞ்ச வரை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி அப்படியே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆர் யூ கேன் ட்ரை டு ஃபிகர் அவுட் பை யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு எக்கச்செக் பண்ணி விஷயம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். 20 நிமிஷமாக 30 நிமிஷம் போச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட்டு இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஐ ரியலி லவ்ட் திஸ் பிளேஸ். எக்கச்செக்மன் மாதிரி இருக்கு, ஆனால் இது நம்ம தோட்டம் இல்லை, நம்ம ஓடிடுவோம். ஓகே, என்னோட நேம் வந்து ஏகே. பாய். ஐம் எவ்ரிதிங், ஐம் நத்திங். நவல் ரவிகாந்த் சொன்னது.